எல்லோருக்கும் வணக்கம். சிஎம் சார் வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சிஎம் ஆகிட்டீங்க, உடனே சர்ச்சுக்கு போனீங்க, அப்புறம் திருச்செந்தூரில் போய் வேலை பிடிச்சிட்டு நின்றீங்க, அப்புறம் கர்நாடகாவுக்கு போகும்போது மூகாங்கி கோயிலுக்கு போயிருக்கீங்க, வாழை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஒரு பெரிய பக்திமான் தமிழ்நாட்டில்னு காட்டுறீங்க. நாங்களாம் முருக பக்தர், திருச்செந்தூர் எங்கள் குலதெய்வம். ஆனால் நாங்கள் வருஷத்தில் 10 நாள் தான் ஜாமியை போய் கும்பிடுவோம், மற்ற நாளில் எங்கள் தொழிலை தான் பார்த்துட்டு கிடப்போம். ஓகே, இருக்கட்டும் ஒரு சைடு. மக்கள், தமிழ்நாடு மக்கள் பக்தி மார்க்கம் உள்ளவங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக கோயில் இருக்குது. இப்போ முருகன் தலையில் கை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா? இந்த பழனியில் 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு விற்றுருக்காங்க. நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு. நீங்கள் தானே நம்ம சிஎம். எல்லாரும் முருக பக்தர் தான். இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருகன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்றேன், அது என்னன்னு பார்த்துடலாம் சொல்லணுங்களா? சினிமாவில் மட்டும் டைலாக் பேசுகிறீங்க, கம்முன்னு இருக்கீங்க. இதுக்கு தான் உங்களை பேசுங்கன்னு சொன்னது. ஐயோ ஐயோ, அரசியலே எந்நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? கொஞ்சம் மக்களையும் பாருங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் வாய் பேசாதது.